அவர் கூட அசோசியேட் ஆனது பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஒரு காலத்தில் புடனியை பிடிச்சி வெளியே தள்ளினார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு. அவர் வந்து 98, 99 வாக்கில் போய் அவர்கிட்ட வேலை கேட்டேன். அவருக்கு அன்றைக்கி என்ன மூட் அவுட்டுன்னு தெரில. டெல் தட் பாய் டு கெட் அவுட் அப்படின்ட்டாரு. ரிஜெக்ஷன் தான். அப்போ அவங்க அந்த அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார் இங்கே வச்சு தான் அவர் ஒரு படமும் பண்ணிட்டாரு. உங்களை அறியாமல் ஒரு வலி இருக்கும். அந்த நம்ம வேலை தானே கேட்டு போனோம், வேற எதுவும் கேட்கலையே, தப்பா எதுவும் பேசலையே. எட்டி பார்த்தேன் அவரை, கூப்பிடுவாரா பேசலாமே அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் மீச தாடி இல்லை, 5 ஸ்டில் தான் எடுத்தேன். இன்ன வரைக்கும் அந்த ஸ்டில் கொடுக்கல. கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க, உண்மையா தெரியாது. ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து 84ல் எடுத்த ஸ்டில் ஒரு ஜூலி கணபதி டைம்ல கேட்டுட்டு இருந்தாங்க. சார் ஒரு ஸ்டில் கொடுங்க சார், ஒரு ஸ்டில் கொடுங்க. வேற சில போட்டோ எடுத்து கொடுத்தாரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணது கொடுக்கல. ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அவர் எடுத்துட்டு கொடுத்துட்டாருன்னா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மிஸ்ஃபிட்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்ல இதோ கொடுக்கல. எவ்வளோ கேட்டு நீ முடி வெட்டணும், தாடி வெட்டணும், கஷ்டம் சார், நான் வேணா நடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே இந்த மீச தாடியெல்லாம் எடுத்து அவர் கூலி கேரக்டர். ஸோ அதை எடுத்து நடிச்சு காட்டினேன் சார், கொடுத்தே ஆகணும். அப்போ தான் கேட்டேன், நீ தமிழ் நல்லா பேசுறிய அப்படின்னு. பேசுவேன் சார், கோயம்புத்தூர்கார. நீங்க பாலுமகேந்திரா அவர்கள் அவரை பத்தி பேசும்போது அவர் ஒரு தமிழ் சினிமாலே ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க கூட வந்து நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் அசோசியேட் ஆனீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் கூட அசோசியேட் ஆனது பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஒரு காலத்தில் புடனியை பிடிச்சி வெளியே தள்ளினார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு. அதுக்கப்புறம் தான் அசோசியேட் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து 98, 99 வாக்கில் போய் அவர்கிட்ட வேலை கேட்டேன். அவருக்கு அன்றைக்கி என்ன மூட் அவுட்டுன்னு தெரில. டெல் தட் பாய் டு கெட் அவுட் அப்படின்ட்டாரு. ரிஜெக்ஷன் தான். அப்போ அவங்க அந்த அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார் இங்கே வச்சு தான் அவர் ஒரு படமும் பண்ணிட்டாரு. அங்கே வச்சு தான் தள்ளினார். அப்போ உங்களை அறியாமல் ஒரு வலி இருக்கும். அந்த நம்ம வேலை தானே கேட்டு போனோம், வேற எதுவும் கேட்கலையே, தப்பா எதுவும் பேசலையே. எட்டி பார்த்தேன் அவரை, கூப்பிடுவாரா பேசலாமே அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் மீச தாடி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து எடிட் ஸ்வீட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே போவேன் மத்தியானம் சாப்பாடுக்கு. இப்போ அங்கே ஒருத்தர் வந்தார், மீடியா ட்ரீம்ஸில் மிஸ்டர் நாராயணன், விட்டல் நாராயணன். அவங்க அப்பா வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர், மிஸ்டர் விட்டல் அப்படின்னு. ஸோ விட்டல் நாராயணன் இருக்கிறவர் தான். அவர்கிட்ட என் ஃப்ரெண்டு சொல்ல போய் இந்த மாதிரி போயிருக்கிறா அப்படியே என்ன பார்த்தாரு. 2 நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி நான் ஒரு பையனை அனுப்புகிறேன்னு திரும்ப சார்கிட்ட. அப்போ அந்த டைம் நான் செகண்ட் டைம் சார்கிட்ட போகும்போது மீசத்தாடி இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துறேன். நான் வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக வளர்த்துனேன். ஒரு 8 நாளோ 10 நாளோ ஷூட் பண்ணிவிட்டு அந்த படம் ஸ்டால் ஆச்சு. ஸோ அது எடுக்காதீங்க, கண்டினியூட்டினாங்க. அதை வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதோடு போனேன். சார் நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். என்னைக்கிங்க அப்படின்னா, யூ கம் டுமாரோ அப்படின்னா. எத்தனை மணிக்கு? 6 o'clock. நான் ஈவினிங்கான பார்த்தார். மார்னிங் அப்படின்னாரு. 5:45 அங்கே குளிரில் எப்படியோ உட்காந்துருக்கிறா. அவர் 6:15 தான் வர்றாரு. வந்து ஒரு 5 ஸ்டில் தான் எடுத்தேன். இன்ன வரைக்கும் அந்த ஸ்டில் கொடுக்கல. கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க, உண்மையா தெரியாது. ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து 84ல் எடுத்த ஸ்டில் ஒரு ஜூலி கணபதி டைம்ல கேட்டுட்டு இருந்தாங்க. சார் ஒரு ஸ்டில் கொடுங்க சார், ஒரு ஸ்டில் கொடுங்க. வேற சில போட்டோ எடுத்து கொடுத்தாரு. நானே 2 ரோல் வாங்கிட்டு போய் அவரே எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணது கொடுக்கல. ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அவர் எடுத்துட்டு கொடுத்துட்டாருன்னா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மிஸ்ஃபிட்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்ல இதோ கொடுக்கல. எவ்வளோ கேட்டு ஒரு ஸ்டில் இன்ன வரைக்கும் உங்கள் கண்ணில் காட்டிட்டோம். இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியல ஸ்டில்ஸ் எல்லாம். பட் என்ன அவரே இறந்த 10 years மேலே ஆகுதுங்க. ஸோ அப்போ அந்த டைம் போய் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் போகிற இல்லை கொடுக்க முடியாது, ஏன்னா நீ கொஞ்சம் ரிச்சாக இன்டலெக்சுவலாக இருக்க. நிற்கிறேன் சார், ஊர்லாம் போய் சொல்லிட்டேன் உங்கள் இதில் டைரக்டர் நடிக்கிறேன் அப்படின்னு. நீ முடி வெட்டணும், தாடி வெட்டணும், கஷ்டம் சார், நான் வேணா நடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே இந்த மீச தாடியெல்லாம் எடுத்து அவர் கூலி கேரக்டர். ஸோ அதை எடுத்து நடிச்சு காட்டினேன் சார், கொடுத்தே ஆகணும். அப்போ தான் கேட்டேன், நீ தமிழ் நல்லா பேசுறிய அப்படின்னு. சார் பேசுவேன் சார், கோயம்புத்தூர்கார. இல்லையா இங்கிலீஷ் ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி இருக்கு. ஐயோ இல்லைங்க, அது வந்து ஒரு யூரோப்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படித்ததுனால கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. பட் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியும் சார். அப்படி தான் போனேன். அப்போ கேட்டார், இந்த கேள்வி கேட்டார், வேர் யூ ஆல் தீஸ். நான் அப்போ அந்த டைமில் 2000 இது நம்ம அப்போ 71லேருந்து இவர் கேமரா பிடிக்கிறார் சார். ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் இல்லாமல் தான் அவர் நெல்லுன்னு ஒரு படம். அந்த படம் வந்து நேஷ்னல் அவார்டு அவர் கிடைச்சது சினிமாட்டோகிராஃபிக்கு, ஃபர்ஸ்ட் ஃபிலிம்.
ஸோ அதனால் அவர் வந்து டேய் 30 வருஷமாக கேமரா பிடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு மூஞ்சி தான் தேடிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் எங்கடா இருந்த அப்படின்னு கேட்டார். நம்ம வாய் சும்மா இல்லை, டக்குன்னு சொல்லிட்டேன், சார் உங்கள் ஆஃபீஸில் வந்தேன் சார், நீங்கள் அசிஸ்டண்ட்டை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டீங்க சார் அப்படின்ட்டு. ஐயோ. ஓகே. அப்புறம் சாயந்தரம் கேட்டார், நான் எப்போ பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது அந்த டயலாகும் சொன்னேன், அடி கொடுத்தவனுக்கு ஞாபகம் இருக்கா சார், வாங்கினவனுக்கு இருக்கும் சார்.